வணக்கம். இந்த பதிவில் நாம் இன்கம் டேக்ஸு எந்த ரெஜியூம் சூஸ் பண்ணலான்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓல்டு ரெஜியூம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லேக்ஸ் வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது. 2.5 to 5 லேக்ஸுக்கு 5%, 5 to 10 லேக்ஸுக்கு 20%, 10க்கு மேலே போனால் 30% டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்லாம் நிறைய இருக்குது. 18C, 18D, HRA, LTC இந்த மாதிரி டிடக்ஷன்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இதில் வந்து 50,000 வரைக்கும் கழிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நியூ ரெஜியூமு. இதில் 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் எதுவும் கிடையாது. 3 to 6 லட்சம் வரைக்கும் 5%, 6லேருந்து 9 வரைக்கும் 10%, 9லேருந்து 12 வரைக்கும் 15% டேக்ஸும், அண்ட் தென் இதிலேருந்து 15 லட்சம் வரைக்கும் 20% டேக்ஸும், 15 லட்சத்துக்கு மேலே 30% டேக்ஸும் இருக்குது. இதில் எந்த ஒரு டிடக்ஷனும் நாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே தான் நம்ம இந்த ரெஜியூம் யூஸ் பண்ண முடியும். இதில் எந்த ரெஜியூம் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்றத ஒரு சின்ன மாடல் மூலமாக நாம் பார்க்கலாம். ஒரு கணக்கீட்டின் மூலமாக டேக்ஸ் எதில் வித்தியாசம் வருதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக நியூ ரெஜியூமை சூஸ் பண்ணிக்கிறேன். வருஷத்துக்கு 15 லட்சம் ஏர்ன் பண்ணுறதா நினச்சிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக டேக்ஸ் ஸ்லாப் இப்படி தான் அமையுது. இதில் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,40,45,000 வருது. அதே நேரத்தில் ஓல்டு ரெஜியூமில் போனால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஓல்டு ரெஜியூமில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து 1.5 லேக்ஸ், அதாவது 18Cயில், அண்ட் தென் மெடிக்கல் இன்சூரன்ஸ் 18Dயில் 50,000 இருக்கிறதா கணக்கு பண்ணோன்னு சொன்னால் 15 லட்சத்தில் உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணது போக 1,87,500 ரூபாய் டேக்ஸாக வருது. அது செஸ்ஸோடு சேர்ந்து 1,95,000 மொத்த டேக்ஸாக வருது. அப்படி பார்க்கும்போது ஹையஸ்ட்டு வேல்யூ, அதாவது ஆனுவல் இன்கம் வந்து ஹையஸ்ட் வேல்யூவில் இருந்ததுன்னா ஓல்டு ரெஜியூமோட நியூ ரெஜியூமே பெஸ்ட்டு. சேவிங்ஸ் இருந்தாலுமே இல்லை உங்களுக்கு குறைச்சலாக இருக்குது ஆனுவல் இன்கம்னா நீங்கள் ஓல்டு ரெஜியூம் போகிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு எந்த ரெஜியூம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை ஒரு எக்ஸல் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய ரெஜியூமை வந்து ஓல்டா நியூவான்றதை டிசைட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி களஞ்சியம் இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் ரெஜியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அதில் போய் உங்களுக்கு எந்த ரெஜியூம் பெஸ்ட்டாக இருந்ததோ அந்த ரெஜியூம் சூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.